வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தலில் சிக்கிம் கிராந்த்காரி மோர்ச்சா வெற்றி பெற்றுள்ளது. தெலங்கானா உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எல்தோஸ் பால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவையில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. 60 உறுப்பினர்களை கொண்ட அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 31 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 14 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. தேசிய மக்கள் கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அருணாச்சல மக்கள் கட்சி 1 தொகுதியில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 2 தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். இந்த வெற்றியின் மூலம் அருணாச்சலத்தில் ஆளும் பிஜேபி தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. இட்டா நகரில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் அக்கட்சியின் தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க, பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். 32 உறுப்பினர்களை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று 13 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. சிக்கிம் ஜனநாயக கூட்டணி 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் வரும் செவ்வாய்க்கிழமை எண்ணப்படுகின்றன. தமிழகத்தின் விளவங்கோடு உட்பட நாடு முழுவதும் 26 சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் அன்றைய தினம் மேற்கொள்ளப்படுகிறது. தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளன. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. கருத்து கணிப்பு முடிவுகள் தங்களுக்கு பாதகமாக இருந்தபோதிலும் தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என்று எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கூறியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அனல் மின் நிலையங்களில் 30%க்கும் கூடுதலான நிலக்கரி கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரி உற்பத்தியும் கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் 8% அதிகரித்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்திப் பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த அலைவரிசையில் காலை 9 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரெமல் புயல் பாதிப்பு குறித்து இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார்.
பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து கோடை வெயிலின் தாக்கம் குறித்தும் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கிறார். உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டங்கள் குறித்தும் பிரதமர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். தெலங்கானா உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் தெலங்கானாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். வளமான கலாச்சாரத்தை கொண்டுள்ள மாநிலமாக தெலங்கானா திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நாளையொட்டி செகந்திராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கியூபாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் 90 டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து இந்த மருந்து பொருட்கள் கியூபாவிற்கு அனுப்பப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கியூபா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உலகிற்கான மருந்து முனையமாக இந்தியா திகழ்கிறது என்பதை இது எடுத்துரைப்பதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீன் விடுவிக்கப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பிற்பகல் திகார் சிறையில் சரணடைய உள்ளார். தேர்தலை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதனிடையே இடைக்கால ஜாமீன் கோரி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ள மனுவின் தீர்ப்பு 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 10 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் 2 சரக்கு ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. லூதியானா அம்பாலா இடையே சிர்ஹன் ரயில் நிலையம் அருகே இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் 2 ரயில்களின் ஓட்டுநர்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயில்வே அதிகாரிகள் விபத்து நடைபெற்ற பகுதிக்கு விரைந்து சென்று வழித்தடத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். ஷியோபூர் மாவட்டத்திற்குட்பட்ட சீப் ஆற்றில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான படகில் 11 பேர் பயணித்ததாகவும் இதில் 6 பேர் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரான்சின் லிமோஜி நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எல்தோஸ் பால் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்பெயினில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜாஸ் ரேஷி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். மொனாக்கோவில் நடைபெற்ற சர்வதேச நீச்சல் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிகல் ஏஞ்சல் ரேயஸ் பலேரா இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 3-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் டான் ஆடட் தியோ அரிபேஜ் இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியானோ கருவானாவை வென்றார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று அமெரிக்காவில் தொடங்கியது. டல்லாஸில் நடைபெற்ற முதல் போட்டியில் அமெரிக்கா 7 விக்கெட் வித்தியாசத்தில் கனடாவை வென்றது. லண்டனில் நடைபெற்று வரும் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தலில் சிக்கிம் கிராந்த்காரி மோர்ச்சா வெற்றி பெற்றுள்ளது. தெலங்கானா உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எல்தோஸ் பால் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.